ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விஷ்ணு நர்சரி கார்டன் கன்னியாகுமரி பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் அந்த பக்கம் உள்ளதெல்லாம் பார்த்துருப்போம். இனி நம்ம இந்த பக்கம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அவங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்க அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். ஸோ அப்போ அதையும் உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ காமிக்கிறோம். இங்கே பாருங்கள், கொய்யா செடி, சின்ன கொய்யா செடி தான், அழகாக காய்ச்சிருக்குது. ஒரு கொய்யாக்காய் தான், பெரிய சைஸாக இருக்குது. இது ஒயிட் கலர் கொய்யா தான். அதுக்கப்புறமா அத்தி செடி பாருங்கள், கீழே அவங்க தரையில் நட்டு விட்டுருக்காங்க. எவ்வளோ அழகாக க்ரீனிஷ்ஷாக சூப்பராக ஹெல்த்தியாக எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள். இஸ்ரவேல் அத்தி தான். பிரான்ச்சஸ் எல்லாமே வந்திருக்குது, சூப்பராக அழகாக வளர்ந்து வந்திருக்குது. இவங்ககிட்ட மண் கலவியும் கூட சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா வாட்டர் ஆப்பிள், நம்ம இதுக்கு போன வீடியோவில் நிறைய காய்ச்சிருந்துச்சு. இது மினி வெரைட்டி சீட்லெஸ் வாட்டர் ஆப்பிள். நானும் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நினைக்கல. அவங்க பறித்து கொடுத்தாங்க, ஸ்வீட்னஸாக சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறமா நம்ம இளநிக்கு எடுப்போம்ல, அந்த தென்னம்பிள்ளை பெருசு இருந்துச்சு. அப்புறமா இங்கே உள்ளே இந்த பப்பாளி கன்று இருந்துச்சு. இங்கே ஒரு வாழை அழகாக கொலை போட்டு சூப்பராக நின்றுச்சு. அதுக்கப்புறமா கொய்யா செடி பாருங்கள், ஃபுல்லாக மொட்டு பிஞ்சு காயோடு தான் இருக்குது. கொய்யா செடி கூட 150 அந்த ரேட், 150, 125 அந்த ரேட்லலாம் நல்லா பெரிய செடியே காயோட சூப்பராக இருக்குது. இங்கே தந்த நேரத்துலேருந்து ஒரே தீத்தி தான், சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. அவங்க ஒரு 3-4 இடம் பறித்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டேபிள் ஆரஞ்சு, அதுவுமே பெரிய செடி, நிறைய காயோடு இருக்குது. இவங்ககிட்ட இருக்கிற மேக்ஸிமம் எல்லா பிளான்ட்டுமே கொஞ்சம் பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் தான் இருக்குது. அது கொஞ்சம் வளர்ந்த செடி இருக்குது, சின்ன செடி இருக்குது. அத்தி செடி 150 ரேட்லேருந்தே சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த பிளான்ட்ஸ் எல்லாம். இதுலேருந்து அடுத்த சைஸ் பெரிய சைஸ் வச்சுருப்பாங்க, அதை பொறுத்து ரேட்டு வேரி ஆகும். அப்புறமா செம்பருத்தி பூவில் மினி வெரைட்டி, வாட்டர் ஆப்பிள் பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் இருக்கிறது காயோட அது செடியை பொறுத்து ரேட்டு வேரி ஆகும். 1000 ருபீஸ் இந்த மாதிரி ரேட்டில் வச்சுருக்காங்க. இந்த இலந்த செடி இஸ்ரவேல் இலந்த நமக்கு 350 ருபீஸு. ஆல்ரெடி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எங்கள் வீட்டில் நீங்கள் ஹார்வெஸ்ட்டு நாங்கள் பண்ணியாச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது 350க்கு ரொம்ப ஒர்த்து. ஏன்னா நம்ம காயோடே தானே நம்ம செடியை வாங்கிட்டு போகிறோம். ஸோ அந்த காய் எவ்வளோ விளைஞ்சி கிடச்சினாலே நமக்கு அதில் உள்ள நம்ம கொடுத்த காசு எல்லாமே நமக்கு வந்துடும், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோ பூ, மொட்டு, பூ, பிஞ்சி, காய் அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவுமே. ஆனால் இதை நம்ம எடுத்துகிட்டு போகிறது நம்ம கார் அந்த மாதிரி இதில் தான் எடுத்துகிட்டு போக முடியும். பைக்கில் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் கஷ்டம். அதுக்கப்புறமா தெத்தி செடி, அப்புறம் சீத்தாப்பழ செடி வளர்ந்து நமக்கு பூ காயோட இதெல்லாம் 200 அந்த மாதிரி ரேட்டில், 200, 250 அந்த மாதிரி ரேட்டில் வச்சுருக்காங்க. இதுவுமே ரொம்ப ஒர்த்து தான். ஒட்டு ரகம் தான், சின்ன குட்டி செடி தான். அதிலே அழகாக இது பூ பிஞ்சி காயோடு இருக்குது சீத்தாப்பழ செடி. இந்த தெத்தி செடி நிறைய வச்சுருக்காங்க. இது 200 ரேட்டுக்கு, 150, 200 அந்த மாதிரி ரேட்டுக்கு வச்சுருக்காங்க. சின்ன செடி 100 ருபீஸுக்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறமா போகன் வில்லாவில் முள் உள்ள கலெக்ஷன் இருக்குது, முள் இல்லாத கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அப்புறமா இந்த பிளான்ட்டு கூட சேல்ஸுக்கு தான் அவைலபிளாக இருக்குது, அந்த அரளி செடி மாதிரி இருக்கிறதும் கூட. அப்புறம் சப்போட்டாவும் சேம் அதே மாதிரி தான்.
கம்மியான ரேட்லேருந்தே இருக்குது. 150 200 அந்த மாதிரி ரேட்லேருந்தே இருக்குது. நாட்டு வெரைட்டி ரோஸ் தான். அப்புறம் 7 days ரோஸ் இருந்துச்சு. இது வந்து 7 days ரோஸ் வந்து 80 rupees. அப்புறம் இந்த பிளான்ட் வந்து சேல்ஸுக்கு தான் இருக்குது. இது ஒரு கலரு சொன்னாங்க, இன்னொரு கலரும் இருக்குது. இது வந்து 1000 rupeesன்னு சொன்னாங்க. பெரிய பிளான்ட்டாகவே இருக்குது. இது வந்து ஸ்கூல் காலேஜஸ்ஸு அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்க் இந்த மாதிரிப்பட்ட இடத்துக்கெல்லாம் வைக்கிறதுக்கு இதெல்லாம் வாங்கி வைப்பாங்க. ஸோ வீடுகளிலுமே நமக்கு வந்து கார்டன் ஏரியா பெருசாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாங்கி வைக்கலாம். அப்புறம் போகன்வில்லா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 150 வச்சுருக்காங்க. சின்ன பிளான்ட்டு. இது ஒயிட் ரோஸ் நாட்டு வெரைட்டி தான், நம்ம பூத்த உடனே தொழிகிறது தான். இதுவும் 80 rupees தான். $80, $100, $150 அந்த மாதிரி நம்ம செடியை பொறுத்து ரேட்டு வேரி ஆகும். அப்புறமா இது வந்து போகன்வில்லா தான். அதுலேயுமே நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. வாட்டர் ஆப்பிள் வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு பூத்து இருக்குது. இங்கே பாருங்கள், பிஞ்சு காயும் இருக்குது. இந்த வாட்டர் ஆப்பிள் இந்த பிளான்டெல்லாம் வந்து 1000 அந்த மாதிரி ரேட்லேருந்து வரும். இந்த தெத்தி செடி வந்து 250 அனிமோஸ் 200 or 250 அந்த ரேட்டுக்குள்ளே தான் சொன்னாங்க. இதில் வந்து சின்ன செடி வந்து 100 rupeesக்கு வச்சுருக்காங்க. அப்புறமா நெல்லி செடி, இது இலந்த வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் வச்சுருக்காங்க. இது ரேட்டு வேறையாக இருக்கும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் 150லேருந்து வச்சுருக்காங்க இலந்த செடி. ரொம்ப அழகாக இருந்துச்சு, பூ பழம் காய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நாவல் இருந்துச்சு, இந்த ஒயிட் நாவல்னு சொன்னாங்க. இங்கேயுமே நிறைய தத்தி செடி இருக்குது. அப்புறம் மாதுளை பிஞ்சோடு இருந்துச்சு. இந்த பூவோட பேர் மார்னிங் க்ளோரின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து குட்டி பிளான்ட் வந்து ரொம்ப சின்ன பிளான்ட் வந்து 20 rupeesலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ஒரு வாழை கொலை போட்டிருக்கு, பெரிய கொலை. அதுலேயும் இந்த செடி அப்படியே படர்ந்து பூத்துருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்டில் எல்லாம் வந்து அப்படியே இந்த கம்பியெல்லாம் வளைச்சி விட்டு அப்படியே கிரில் மாதிரியெல்லாம் போட்டு விட்டுட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஆர்ச் மாதிரி அழகாக பூத்துருக்கும் ஃபுல்லாக. சப்போட்டாயும் அதே மாதிரி சேம் தான். சின்ன ஒரு 150 அந்த மாதிரி ரேட்லேருந்தே இருக்குது. செடி பெருசை பொறுத்து ரேட்டு வேரி ஆகும். கொய்யா பாருங்கள், இந்த கொய்யா செடி தான். இதில் வந்து சின்ன கவரில் இருக்கிறது இருக்கும். அது வந்து 125க்கு வச்சுருக்காங்க. இது வந்து நாம் நார்மல் ஒயிட் கொய்யா தான். அப்புறமா வந்து மல்லிகையில் வந்து இந்த ரோஜா மல்லி, குண்டு மல்லி, அடுக்கு 2 அடுக்கு அப்படி நிறைய வெரைட்டிஸ் உள்ள அதுவும் நிறைய வச்சுருக்காங்க. இதுவுமே சின்ன பிளான்ட்டும் தனியாக வச்சுருக்காங்க 35-40 ரேட்டில். இது வந்து பெரிய சைஸ் க்ரோ பேக்கில் வச்சுருக்காங்க. அது ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான். அப்புறம் பன்னீர் பட்டன் ரோஸு, இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே நாட்டு வெரைட்டி தான். நாட்டு வெரைட்டி ரோசஸ் தான் இவங்ககிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. மற்ற ஒட்டு வெரைட்டியும் புதுசாக நிறைய இப்போ சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது.
இதுவும் அதே மினி வெரைட்டி சீட்லெஸ் வாட்டர் ஆப்பிள் தான். இதுலேயும் அவங்க 2 இனம் பறித்து கொடுத்தாங்க. மழை துளி விழுந்துட்டே இருந்துச்சு. அப்புறமா இது சாத்துக்குடி காயோடே இருக்குது பிளான்ட்டு. எல்லா ஃப்ரூட்ஸ் பிளான்ட்டுமே மேக்ஸிமம் 125 150 இந்த ஸ்டார்டிங் ரேட்லேருந்து எல்லா பிளான்ட்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நமக்கு பெருசாக வேணும், பெரிய பிளான்ட்டாக வேணும்னா நம்ம 500 600 1000 அந்த மாதிரி ரேட்டுக்கு வேரி ஆகும். இல்லை குட்டி பிளான்ட்டாக வாங்கணுன்னா நம்ம 150 200 அந்த ரேட்லேருந்து வாங்கிக்கலாம். அப்புறமா பன்னீர் ரோஸு, தென்னம்பிள்ளை கண்ணும் வேறையும் நிறைய வச்சுருக்காங்க. மாதுளை, கொய்யா, சப்போட்டா, டேபிள் ஆரஞ்சு, அத்திப்பழம், இலந்த பழம், அதுக்கப்புறம் சாத்துக்குடி, வாட்டர் ஆப்பிளில் வெரைட்டிஸ். வாட்டர் ஆப்பிளில் க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது, அப்புறமா மினி வெரைட்டி இருக்குது, சீடு உள்ளது இருக்குது, சீடு இல்லாதது இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கன்னியாகுமரி பழத்தோட்டம்னு சொல்லுவாங்க. பழத்தோட்டத்தில் இருந்து கொஞ்சம் தாண்டி வர வழியில் தான் இந்த நர்சரி கார்டன் இருக்குது. ஸோ நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நர்சரி கார்டனை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளான்ட்ஸ் வேணுங்கிறவங்க தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் பிளான்ட்ஸுமே பிளாக் பியூட்டி கத்தரிக்காய், கருப்பு கலர் கத்தரிக்காய் அந்த நாற்று அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் மிளகாயில் ஏதோ ஒரு வெரைட்டி சொன்னாங்க, அது இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வரும்போது வெண்டைக்காய் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் பெரண்டை இருக்குது. மெடிசினல் பிளான்ட்ஸும் நிறைய இருக்குது. பெரண்டையில் 2 சைஸ் பெரண்டை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா தூதுவளை இருக்குது. அப்படி மெடிசினல் பிளான்ட்ஸும் கொஞ்சம் நிறைய இருக்குது. அது அந்த பக்கம் இருக்குது, போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் நமக்கு வளர்ந்த ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸு, வளர்ந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாகவுமே. போகன்வில்லா எல்லா வெரைட்டி கலெக்ஷன்ஸுமே இருக்குது. பட் இப்போ ஒரு சிலதில் தான் பூ இருக்குது, ஒரு சிலதில் பூ இல்லை. ஸோ பூ இருந்ததுன்னா நம்ம பார்த்து என்ன கலர் என்ன கலெக்ஷன் பார்த்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் அவங்க 150 எல்லாத்துக்குமே 150 தான் ரேட் சொன்னாங்க சின்ன பிளான்ட்டு. அவ்வளோதான், நம்ம எல்லா இடமும் சுற்றி பார்த்தாச்சு. சுற்றி பார்த்துட்டு இனி கிளம்ப வேண்டியது தான். அப்புறம் இங்கே பப்பாளி, மருதாணி செடி வச்சுருக்காங்க. பிச்சிலேயுமே ஒயிட் கலர் பிச்சி இருக்குது, அந்த கலர் பிச்சி இருக்குது. அப்படி அதுலேயுமே 2 வெரைட்டி இருக்குது. அப்புறம் அந்த முல்லைப்பூ, காக்கட்டான் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இவங்ககிட்ட. அது எல்லாமே அந்த பக்கம் செக்ஷனில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மணல் இருக்குது, சாணி உரம், அதுக்கப்புறமா செம்மண் எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு மண் கலவையும் நம்ம இப்போ சாக்கில் தான் வாங்கிக்கலாம். நம்ம பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டாட்டா, பாய் பாய்.